என் பேர் சந்தோஷ். இந்த வண்டி ஓரமாக தான் என் வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அதில் ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சு. என்னன்னு சொல்கிறேன். வீட்டில் ஆள் இல்லை, என்ன பண்ணா? ஹலோ மச்சான், எங்கடா இருக்க? வீட்டில் தான்டா. சரி, நைட்டு வீட்டில் ஒரு சின்ன பார்ட்டி இருக்கு, வரியா? பார்ட்டியா? என்னதுடா, சரக்கா? சரக்கு தான்டா, வா. சரி வரேன். மச்சான், எதுக்குடா ட்ரீட்டு? ட்ரீட்லாம் ஒன்றும் இல்லை, வா. இவனுங்க வேற முட்டாப்புல கதவை பூட்டாமல் போயிட்டாங்க. நாய்க்கு ஒரு வேலை இல்லை, கத்திக்க. ஹலோ, என்னடா நைட் சரக்கு அடிச்சியா? ஆமாடா, ஃபோனை வைடா. உரிய வேகத்தில் முன்னெடுக்கப்படவில்லை. ஹலோ, என்னடா நேற்று நைட் சரக்கு அடிச்சியா? ஆமா, நீ யாரு? அது முக்கியம் இல்ல, நேற்று ஒரு பெரிய தப்பு பண்ண, கொலை பண்ண, ஞாபகம் இருக்கா? கொலையா? ஃபோன் ஏய், வைடா. நேற்று உண்மையிலே நீ ஒரு கொலை பண்ணடா. அது யாரு? நீ வெளியே போய் பாரு. நேற்று நைட் என்ன பண்ணோம்? மச்சான், எங்கடா இருக்கீங்க? வீட்டில் தான்டா. டேய் சீக்கிரம்டா, சீக்கிரம் என் வீட்டுக்கு வாங்கடா, ப்ளீஸ்டா. டேய் வாங்கடா, சொல்கிறேன்டா, பாட்டமாக இருக்கடா, வாங்கடா. ஆட்டமாக இருக்கே, என்னாச்சு? வாங்கடா, சொல்கிறேன்டா, ப்ளீஸ்டா. என்னாச்சு? நேற்று நைட் சரக்கு அடித்தோம். சரக்கு அடிச்சு நான் தப்புலாம் பண்ண மாட்டேன். கொலை எப்படி நடந்துச்சு இன்னும் புரியல. தலைலாம் சுற்றுது. யாரோ வேணும்னே என்னை மாட்டி விட்டுருக்காங்க. யாருன்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரில. ஒரே குழப்பமாக இருக்குது.
என்னடா செயினை காணோம்? இல்லை மச்சான் தொலைஞ்சு விடு. இதே வேலையா போச்சுடா. கால் ஒரு கால் வந்துச்சுடா. வெளியே பார்த்தா போஸ்டர் இருக்கு, மேலே பார்த்தா போனா கொலை பண்ணுறேன்னு சொல்கிறாங்கடா. பயமா இருக்கலாம், ப்ளீஸ்டா காப்பாதுங்கடா டே. ஆமாம். டே மச்சான், எப்படிடா? தெரியல விடு வா. சரி வாடா போய் எவிடன்ஸ் தெரியலாம். மச்சான் உன் செயின் தானே? ஆமாம் மச்சான், இதான்டா என்னோட தொலைஞ்சு போன செயின். இங்கே எப்படி? என்னடா கொலை பண்ண இடத்துக்கு வந்துட்ட? யாரா இருக்கும்? நமக்கு மெசேஜ் வருது. டேய் மச்சான், நான் கிளம்புறேன்டா, வேலை இருக்குடா, பாய். டேய் யாரா அது? டேய் பங்கு மச்சான், என்னடா பண்ற? டேய் டேய் என்ன மச்சான் சொன்னது கரெக்டா வந்துட்ட? எப்படிடா தெளிவா கொலையை பண்ணிட்டு பழைய தூக்கி இவன் மேல போட்ட? அதுவும் இத்தனை நாளா பழகிட்டு. எப்படிடா அந்த கொலையை உன்னால மட்டும்தான் பண்ணிருக்க முடியும், வேற யாருனாலே பண்ணிருக்க முடியும்? மச்சான், உண்மையுமே நான் பண்ணலடா, உண்மையுமே நான் பண்ணலடா. என்ன மச்சான் இந்த பிளான் எப்படி? கன்ஃபியூஷனா இருக்கா? நீ கொண்டு வந்தது, அடிச்சது, துவைச்சது எல்லாம் என் சிசிடிவி கேமரா ரெக்கார்டாக இருக்கு. உன்னால தப்பிக்கவே முடியாது. ஸ்மூத்தாக போகும்போதே நினச்சேன் எங்கேயோ பிஸ் எடுக்குது. பரவாயில்ல, இட் வாஸ் வெல் கெஸ்ட். குடின்னு வந்தியே, உண்மையில் நீ குடிச்சியாடா? அவன் குடிக்கிற மாதிரி நடிச்சான், ஆனா நம்மள உண்மையிலுமே குடிக்க வச்சான்.
நட்புக்காக குடிக்காத குடியார நீலாம் போட. என்னடா நட்பு உங்களோட பழகினதே இதோ இவனை போட்டு தரதான். அதனால தான் அவனை குடிபோதைக்கு ஆளாக்குனேன். அன்னைக்கு நைட்டு நான் குடித்த மாதிரி நடித்தேன். அப்போ தானே என் வேலை ஈஸியாக முடியும். அன்னைக்கு நைட்டு நீ எல்லாம் அப்போ தான் இந்தா இவன் மேலே குழந்தைன்னு சொல்லிட்டு இவன் செயின் எடுத்துக்கொண்டு மேலே வச்சேன். அப்புறம் இந்தா இவனை போட்டேன். இப்போ என்ன, நான் அவனை எதுக்கு போட்டுருந்தேன்னு உனக்கு தெரியணும், அவ்வளோதானே. நான் லவ் பண்ண பொண்ணேன் இரு, அவளும் என்னை லவ் பண்ணான். நடுவில் அந்த கேப்பில் அவன் கூப்பிட்டு ஓட்டான். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? எச்ச. இதுக்கு தான் கொலை பண்ணேன். பச்சை துரோகி போட்ட. இரு, ஏன் அவனை அங்கேயே விட்டுண்ட? என்ன இருந்தாலும் அவன் நண்பன்டா. எனக்கு பிரச்சனைன்னு வரப்ப அவன் வந்து நின்னான்டா. நீ வர்றா. Liquor drinking is injurious to life, health, family and friends. எல்லாத்துக்கும் காரணம் இந்த குடி தான். இதை வச்சு என்னை ஏமாத்தினது வேறு யாரும் இல்லை, என்னோட நண்பன் தான். ஆனாலும் என்னைய மாதிரி நிறைய பேர் இந்த குடிக்கு அடிமையாகிட்டு தான் இருக்காங்க. ஒரு சரக்கு படம் எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் அதை காசு கொடுத்து வாங்க நம்ம மக்கள் ரெடியாக இருக்காங்க. ஆனால் அந்த காசு நம்ம நாட்டு நல்லதுக்கோ ஏழை மக்களுக்கோ கொடுத்துருந்தா நேரம் நம்ம நாடு எவ்வளோ முன்னேறி இருக்கும். ஒரு குடும்பத்தலைவன் குடித்தானா அந்த குடும்பம் நாசமாக போயிருன்னு அர்த்தம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் எத்தனையோ குடும்பம் இன்றைக்கி நாசமாக போய்கிட்டு இருக்கு. இதை நினச்சாலே அசிங்கமாக இருக்குது.